கர்ப்பமாக இருக்கும் தமனின் மனைவி மால்விக்கு அமானுஷ்யமான விஷயங்கள் கனவில் தொடர்ந்து வருகிறது. தமன் சினிமாவில் நல்ல இயக்குனர் ஆக வேண்டும் என்றும் தனது முதல் படத்தை தான் நினைத்தது போல் எடுக்க வேண்டும் என போராடிக் கொண்டிருக்கிறார். ஒரு பிரபல அரசியல்வாதியிடம் வேலை செய்யும் காளிவெங்கட் மகளுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சைக்காக 40 லட்சம் தேவைப்படுகிறது. இந்த பணத்தை அரசியல்வாதியிடம் கேட்கும் காளிவெங்கட்டை அரசியல்வாதி பணம் தர முடியாது என அவமானப்படுத்துகிறார். இதனால் கோபமடைந்த காளிவெங்கட் அரசியல்வாதியின் கருப்பு பணத்தை கடத்தி அதை பத்திரமாக ஒரு இடத்தில் மறைத்து வைத்து விடுகிறார். இதனால் அந்த அரசியல்வாதியின் ஆட்கள் காளிவெங்கட்டை கொலை செய்ய துரத்துகிறார்கள். காளிவெங்கட் உயிருக்கு போராடியபடி எப்படியோ தமன் இருக்கும் இடத்திற்கு வந்து இறக்கும் முன்பு கடத்திய பணத்தை தான் புதுசேரி செல்லும் வழியில் உள்ள ஒரு பழைய கட்டிடத்தில் மறைத்து வைத்துள்ளதாக தமன் மற்றும் தமன் நண்பர்களிடம் சொல்லி தனது மகள் ஆஸ்பத்திரியில் அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு இருப்பதாகவும் பணத்தை கட்டி அவளை எப்படியாவது காப்பாற்றும்படியும் மீதி பணத்தை அவர்களை எடுத்துக்கொள்ளச் சொல்லிவிட்டு இறந்துவிடுகிறார். தமனும் நண்பர்களும் அந்த பழைய கட்டடத்திற்கு பணத்தை எடுக்கச் செல்கிறார்கள். அங்கு ஏதோ ஒரு அமனுஷ்யத்தால் ஒவ்வொருவாக கொல்லப்படுகிறார்கள். இதற்கு எல்லாம் யார் காரணம்? யார் இந்த கொலைகளை செய்வது? தேடி சென்ற பணம் கிடைத்ததா இல்லையா? காளிவெங்கட் மகளின் உயிர் காப்பாற்றப்பட்டதா என்பதே ஜென்ம நட்சத்திரம் படத்தின் மீதி கதை.